Elon Musk, SpaceX Tesla CEO, Tim Cook, Apple CEO, Jensen Huang, Nvidia CEO, Larry Fink, BlackRock CEO, David Solomon, Goldman Sachs CEO, Stephen Schwarzman, Blackstone CEO, Jane Fraser, Citi CEO, Michael Maybach, Mastercard CEO மற்றும் இன்னும் சில டாப் பிஸ்னஸஸ் கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க. ப்ளஸ் டொனால்ட் ட்ரம்ப். இவங்கெல்லாம் உலகத்தையே ஆட்டி படைக்கிற டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள். இதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போனால் எப்படி இருக்கும். அப்படி தான் 2 days பேக் மொத்த பேரும் சைனாக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பட் வை? பேசிக்கலி இந்த US சைனா சமிட் எதுக்கு அப்படின்னா, நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆயில் கிரைசிஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேரிஃப்ஸ், இன்னும் பல வாய்க்கா தகராறுலாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான். ப்ளஸ் இந்த US ஈரான் வாரில் மேஜர் ட்ரம்ப் கார்டே சைனா தான். சைனாவோட சப்போர்ட் இல்லாமல் ஈரான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடியாதுன்னு நம்ம அண்ணாத்துக்கு நல்லா தெரியும். மெயினாக அதுக்கு தான் இந்த விசிட். அது உண்மையிலேயே ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் நாட்களில் தெரியும். பட் இதனால் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல பம்ப் கிடச்சிருக்கு. S&P 500 இன்ஃபேக்ட் அதோட ஆல் டைம் ஹையை உடச்சு 7500 டச் பண்ணிருச்சு. ஆனால் அது 2 நாள் கூட சஸ்டெயின் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துருக்கு. இஸ் த டிப்பிங் பாயிண்ட் பார்ப்போம். அது காரணமாக கிரிப்டோ மார்க்கெட்ஸ் கதற ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் 1 மந்த்தாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ப்ரைஸஸ் நேற்று பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் இறங்க ஆரம்பிச்சதுன்னா கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஆர் இன் சூப். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு US ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாப்புலர் சேயிங் இருக்குது, செல் த நியூஸ் அப்படின்னு. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வரும் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் டவுன் சைட் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ், கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிள்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அடுத்த மூவை ஈஸியாக முன்கூட்டியே கணிக்க முடியும், அதுலேருந்து எப்படி ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும், எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் போட்ட பல ப்ரீவியஸ் வீடியோஸில் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். லெட்ஸ் டேவ் ரைட் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோட எல்லா கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. டேக் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். தேங்க்யூ. ஸோ வெல்கம் பேக் கைஸ். ஸ்டார்டிங் ஆஃப் வித் சம் பேண்டர் பபிள்ஸ். எல்லாமே ரெட்டாக இருக்குது. சி ஆஃப் ரெட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்ததுக்கப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்ஸ் நல்லாவே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகும், எதனால் கிராஷ் ஆயிருக்கு, இதெல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஃபார் நவ் இட்ஸ் நாட் லுக்கிங் குட். மூவிங் ஆன் டு சம் இன்ட்ரெஸ்டிங் ட்வீட்ஸ். இந்த ட்வீட் என்ன சொல்லுது பாருங்கள். ட்ரம்ப் லெஃப்ட் பெய்ஜிங் எம்டி ஹேண்டட். நோ அக்ரிமெண்ட் ஆன் இரான், நோ கன்செஷன்ஸ் ஆன் டைவான், நோ H-200 டீல், no decision on rare earth trucks, no release of Jimmy Lai, and fewer Boeing aircraft orders than expected. Only warm words and banquet in which Trump kept praising Xi. He came looking for leverage and they gave him hospitality. Beautiful. ஸோ பேசிக்காக இந்த US சைனா சமிட்டில் எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் போயிட்டு எம்டி ஹேண்டாக திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு தான் ஓவராலாக பேசப்படுது. எந்த ஒரு இந்த ப்ரெஸிங் இஷ்யூஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலாம் தான் சொல்லப்படுது. இந்த ட்வீட்டில் பாருங்கள். சம்மரி ஆஃப் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் என்னன்னா, டெரிஃப்ஸ் were not discussed with China Xi. Trump says they were not brought up. டெரிஃப்ஸ் பற்றியே பேசலைங்கிற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ட்ரம்ப் சேஸ் he made no commitment either way on Taiwan. டைவானோட இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு சைனாவில். ஸோ அதை பற்றி எதுவுமே பேசலன்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் சேஸ் China has not purchased Nvidia's H-200 chips despite US approval for sales. இது ஒன் ஆஃப் தி மேஜர் டீலாக மாறி இருக்க வேண்டியது. Nvidiaவோட H-200 சிப்ஸ் சைனா வாங்கும், அது ஒரு மேஜர் பிஸ்னஸ் டீலாக பார்க்கப்பட்டுருந்துச்சு. பட் சைனா இல்லை, நாங்கள் எங்களோட இதே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், எங்களோட சிப்ஸ் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், Nvidia அதை வாங்க மாட்டோங்கிற மாதிரி அவங்க நிராகரிச்சிருக்காங்க. which is a big setback for US. Trump says he and presidency discussed the possibility of easing US sanctions on Chinese companies buying Iranian oil. ஸோ சாங்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்கிற மாதிரி பேசியிருக்காங்களே ஒழிய. ஸோ பேசிக்காக எந்த ஒரு டீலும் ஃபைனலைஸ் ஆகலன்னு க்ளீனாக தெரியுது. எக்ஸாக்ட் ரீசன் ஃபார் மீட்டிங் என்னமோ இந்த Iran US வார் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு சைனா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, சைனா மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாரா இருக்கும், வரும் நாட்களில் தெரியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பேட் நியூஸ் ஃபார் US China summit. President Trump said China chose not to buy. இதுதான் பார்த்துருந்தோம். Nvidia chips despite US approval. சைனா இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. China prefers to develop its own semiconductor chips rather than rely on foreign suppliers like Nvidia. ஸோ திஸ் இஸ் a big setback. இந்த ஒரு டீல் முடிச்சிருந்தா நல்ல ஒரு டீலாக இருந்திருக்கும் USக்கு. பட் சைனா வேணான்ட்டாங்க. இந்த ட்வீட் பாருங்கள். A 20% gain in the S&P 500 tech sector in 4 weeks has happened only 3 times in 100 years. 100 வருஷத்தில் 3 வாட்டி தான் நடந்திருக்கு. ஒன்று 1999, 2000, 2026. இப்போது தி ஃபர்ஸ்ட் 2 times ended badly. இங்கே ஒரு வாட்டி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு வாட்டி நடந்தப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள் மார்க்கெட்ஸ். அது இப்போ நடந்திருக்கு. அதாவது 20% ஹைக் இன் டெக் செக்டர். 20% எப்பப்போலாம் 4 வீக்ஸில் 20% மூவ் இந்த டெக் செக்டரில் எப்பப்போலாம் கிடச்சிருக்கோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் மேஜர் ட்ராப்ஸ். த மார்க்கெட் இஸ் a great teacher. It just charges a very high tuition for the same lesson. என்ன அந்த ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் ஹிஸ்ட்ரியில் நடந்தது வச்சு பார்க்கும்போது திங்ஸ் ஆர் நாட் லுக்கிங் குட்ங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. இதான் பிட்காயினுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள். பிட்காயின் பம்ப் 2750 as Senate Banking Committee began voting on Clarity Act, hitting 82,000 and adding 55 billion to its market cap. Clarity Act voting ஸ்டார்ட் பண்ணும்போது 5 hours $2,750 பிட்காயின் பம்ப் ஆயிருக்கு.
அதுக்கு கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா செல் த நியூஸ் ஈவெண்ட் மாதிரி ஆயிருக்கு. இப்போ எப்போ அது வந்து அமல்படுத்துகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இட் ஹஸ் ஸ்டார்டட் ஃபாலிங். இன்னும் ஃபர்தராக பார்க்கும்போது சைனாவில் எந்த டேரிஃப் டிஸ்கஷனும் பண்ணல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த உடனே இன்னும் நல்லா கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கெயின்ஸ் அப்படியே வந்து வைப் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட், கம்ப்ளீட்லி வைப் அவுட் பண்ணிருச்சு. ஸோ இந்த செல் த நியூஸ் ஈவெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது, கிளாரிட்டி ஆக்ட் வந்து அமல்படுத்த போகிறாங்கிறது லாஸ்ட் 1 month 2 months பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து பை த ரூமர் செல் த நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போவுமே அது நடக்கும்போது, அந்த விஷயம் நடக்கும்போது மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நிறையா வாட்டி குழம்பிருப்போம், என்னடா இது நல்ல விஷயம் தானே, இது நடக்கும்போது எப்படி கொலாப்ஸ் ஆகுது, இப்போ தான் வந்து மார்க்கெட் பம்ப் ஆக ஆரம்பிக்கணும் நம்ம நினைப்போம். பட் அந்த மூவ் முன்னாடியே கிடச்சிரும். அந்த நியூஸ் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே தான் வந்து ட்ரம்ப், அதாவது வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டாக ஸ்வேரன் பண்ணும்போது கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஒரு ஹியூஜ் பம்ப் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி, யூஎஸ் வந்து பிட்காயின் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்ற போகிறேன், இது எல்லாமே அவர் சொல்லியிருந்தார். பட் அவர் பவருக்கு வரும்போது அந்த ஸ்வேரிங் அண்ட் செரிமனிக்கு அப்புறம் தான் பிட்காயின் ஃபால் ஆகவே ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் செல் த நியூஸ் ஈவெண்ட். எப்போவுமே ஒரு விஷயம் பாப்புலராக நடக்க போது நம்ம எதிர்பார்க்கப்படும்போது அது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கான மூவ்மெண்ட் அதுக்கு முன்னாடியே கிடச்சிரும், அந்த ரூமரில் இருக்கும்போதே அந்த மூவ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ அதான் இப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1 month இருந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ உடஞ்சிருக்கு. ஸோ இந்த திஸ் இஸ் நாட் லுக்கிங் குட். ஏன்னா இது 1 month இருந்த ட்ரெண்ட் லைன் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நினைக்கப்பட்டது, இப்போ வந்து உடைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இன்னும் அடுத்தடுத்து சப்போர்ட் லெவல்ஸ் தாங்குமா இல்லை வந்து இறங்கி கீழே போகுமா, அது நீ கொஞ்சம் பார்ப்போம். பட் லுக்ஸ் லைக் திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மேஜர் ஃபால். இது லிக்விடேஷன்ஸ் இந்த லாஸ்ட் 24 hours பாருங்கள், $700 million வந்து லிக்விடேட் ஆயிருக்கு. அதில் வந்து $670 million வந்து வெறும் லாங்ஸ் மட்டும் லிக்விடேட் ஆயிருக்கு. யாரெல்லாம் வந்து பிட்காயின் மேலே போகும் அப்படின்னு லாங் பண்ணி வச்சாங்களோ இந்த 24 hours $670 million வைப் அவுட் ஆயிருக்கு, விச் இஸ் ஹியூஜ். ஸோ கமிங் டு பிட்காயின் சார்ட் கைஸ், இந்த சார்ட்டை பற்றி நம்ம அலசி நல்லா ஆராய்ஞ்சிட்டோம். இருந்தாலும் ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம மேக்ரோ லெவலில் பிடிசி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. என்ன தான் ப்ரைஸஸ் இப்படி வந்து 1 month இந்த அப்ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருந்தாலுமே அட் மேக்ரோ லெவலில் ப்ரைஸஸ் ஆர் பேரிஷ். அண்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த அப்பர்ட் மூமெண்ட் வந்து 68,000 65,000 வந்து ஸ்டார்ட் ஆன இந்த அப்பர்ட் மூமெண்ட் வந்து அரௌண்ட் 80K வரைக்கும் போயிருக்கு அப்படின்னாலுமே இட் இஸ் ஸ்டில் நாட் பாசிட்டிவ். ஏன்னா வால்யூம்ஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் ப்ரைஸஸ் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா இட் இஸ் அ வார்னிங் சைன் சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து 200 EMA வந்து ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம். ஏன்னா பேர் மார்க்கெட்டில் 200 EMA தாண்டி ப்ரைஸஸ் போனதே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே தான் அங்கே ஒரு வாட்டி டச் பண்ணியிருக்கு, செகண்ட் டைம் தேர்ட் டைம் டச் பண்ண உடனே ப்ரைஸஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபாலிங். அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்திருக்கு. ப்ளஸ் இந்த அசெண்டிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளே ப்ரைஸஸ் மூவ் ஆனாலே ப்ரைஸஸ் மோஸ்ட்லி ஃபால் தான் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் இஸ் நெகட்டிவ். இதாக தான் நடந்திருக்குங்க பாருங்கள். அக்டோபரில் விழுந்த ப்ரைஸஸ் இப்படி விழுந்து ஒரு பேரல் சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு திருப்பி விழுந்து இந்த பேரல் சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிற ப்ரைஸஸ் ஸ்ட்ரென்த் கிடையாது, வீக்னஸ். இட் வில் மோஸ்ட்லி ஃபால் டவுன் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக தான் நடந்துட்டுருக்கு. லெட்ஸ் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு பார்ப்போம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம என்ன கணிச்சிருந்தோம் அப்படின்னா ப்ரைஸஸ் வில் கம் டவுன் டு 40K நம்ம சொல்லியிருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது காரணமாக நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒரு ஷார்ட் லிக்விடேட் ஆயிருந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம இந்த ஃபாலுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரைஸஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் எடுத்தாச்சு. அரௌண்ட் 81K வந்து ஒரு ஷார்ட் எடுத்திருக்கோம். ஒரு நல்ல கிராக் டவுன் காத்துட்டு தான் நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சப்போர்ட்டாக வந்து இந்த லைன் ஆக்ட் பண்ணோம் அரௌண்ட் 76K. அதில் மேபி ப்ரைஸஸ் வந்து பட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் கிடைக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு லோவர் ஹையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. டிவியேட் ஆகிட்டு ப்ரைஸஸ் will again ஸ்டார்ட் ஃபாலிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது எப்போ நடக்கும் எப்படி நடக்குங்கிறது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். பட் the markets are here to deceive you நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். எதுவுமே உடனே நடந்துடாது. இங்கே ஃபாலோ ஆகும்னு நினச்ச ப்ரைஸஸ் 1.5 months அப்போ ட்ரெண்ட் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ ஆக ஆரம்பிக்குதுங்கும்போது the markets are here to deceive you. ஸோ அதுக்கு நம்ம எப்போ ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மூவிங் ஆன் டு எத்தேரியம் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த ட்ரேட்ஸ் எதுவுமே க்ளோஸ் ஆகலை. நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருந்தோம் முன்னாடியே, அது ஹிட் ஆகலை. ப்ரைஸஸ் அகெயின் வந்து அது பிரேக் பண்ண முடியாமல் ஹேவ் ஸ்டார்டட் ஃபாலிங். ஏன்னா பிட்காயின் ப்ரைஸஸ் கீழே போக போக மற்ற எல்லா ப்ரைஸஸ் கீழே போகும்னு சொல்லியிருந்தோம். பட் அதே தான் நடந்துட்டுருக்கு. எத்தேரியமாக இருக்கலாம், சொலனாவாக இருக்கலாம், நம்மளுடைய ட்ரேட்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஒரு சின்ன லாஸ்க்குள்ளே போயிட்டு திருப்பி பாசிட்டிவ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ we are in profit on all 3 trades. பிடிசியாக இருக்கலாம், எத்தேரியமாக இருக்கலாம், சொலனாவாக இருக்கலாம். நம்ம அதே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். ப்ரைஸஸ் நம்ம நினச்ச மாதிரியே ஷார்ட் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு ப்ரைஸஸ் பார்ப்போம். பட் சின்ன லெவல்ஸ் வரும்போது நம்ம ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதான் நம்ம ஸ்டைல். லெட்ஸ் see guys. அடுத்து கோல்டன் சில்வர் பற்றி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அது ஒரு டீவியேஷனாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து அடுத்து லோவர் ஹையாக ஆக்ட் பண்ணும், இது ஒரு லோவர் ஹையாக ஆக்ட் பண்ணும். ப்ரைஸஸ் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியலன்னா மறுபடியும் இது லோவர் ஹை ஆயிரும். இது வந்து ஒரு டீவியேஷன் மாதிரி ஆயிரும். ப்ரைஸஸ் மறுபடியும் நல்லாவே கீழே போக ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்து ப்ரைஸஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபாலிங். அதான் என்ன சொல்லியிருந்தோம்னா, இதில் ஒரு ஃபிபனாச்சி நம்ம வந்து போட்டு பார்த்தா கூட ஒரு 50% லெவலில் வந்து இது பிரேக் பண்ணிவிட்டு, அதான் 50% லெவல் இது பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸஸ் மேலே போச்சுன்னா தான் ஸ்ட்ரென்த்து. அப்படி இல்லைனா இட் இஸ் வீக்னஸ்னு சொல்லியிருந்தோம். சேம் வே இட் இஸ் நாட் ஏபிள் டு பிரேக் டவுன். நல்ல ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கமிங் ஃபார் மச் லோவர் ப்ரைஸஸ். சேம் திங் வித் சில்வர். டீவியேஷன் அடுத்தடுத்து வர ஹை பாருங்கள், இட் இஸ் லோவர் தென் த ப்ரீவியஸ் ஹை. ஸோ விச் இஸ் அ நெகட்டிவ் சைன். இதுவும் அதே மாதிரி தான் 50% லெவலில் உடைக்க முடியாமல் கீழே வந்துட்டுருக்கு. ப்ரைஸஸ் ஆர் லைக்லி டு கம் பேக் மச் லோவர். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆயில் இஸ் அப்பியரிங் வெரி ஸ்ட்ராங்.
ஏன்னா எந்த ஒரு டீல்ஸும் க்ளோஸ் பண்ணல, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் முடியலங்கிறதுனால ஆயில்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இன்னுமே நல்லா மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆயில் கேன் கோ ஈவன் அப் டு 130 or 140. நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம் வித் சம் குட் ப்ராஃபிட்ஸ். இப்போ நம்ம எந்த ட்ரேட்லையும் இல்லைனா கூட ஆயில் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சிஸும் வீக்காக தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் மந்த் இருந்த பாசிட்டிவிட்டியில் கிடைச்ச மூமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே ஆல் காயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாமே பம்பாக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட் இஸ் நோவேர் நியர். ஒரு நல்ல புல் பேக் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ரைஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபாலிங் அகெயின். இப்போ Zcash அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மூமெண்ட். இது வந்து ஒரு கிரேசி மூமெண்ட் கொடுத்துச்சு. இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா மேஜர் மூமெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபாலிங். இனி எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு தெரியல. பட் நல்ல மூமெண்ட் கொடுத்த நிறைய காயின்ஸ் வந்து ப்ரைஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபாலிங். இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸஸ் வில் ஃபால் பேக் டவுன். டன்னும் அதே தான். இந்த 4 டேஸில் ப்ரைஸஸ் டபுள் ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குன்னு. இது இங்கே நிற்க போகிறதுல, ஏன்னா கண்டிப்பாக திருப்பி இங்கே இறங்கிடும். பிட்காயின் வீக்னஸ் காட்ட ப்ரைஸஸ் வில் ஸ்டார்ட் ஃபாலிங். சேம் திங் வித் ஆண்டோ அப்படிங்கிற காயினும் அதே தான். ஒரு குயிக் மூமெண்ட் இங்கேருந்து டபுள் ஆன ப்ரைஸஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபாலிங். இட் நாட் சஸ்டெயின், இல் கம் பேக் லோவர். ஆல்ட் காயின்ஸ் பற்றி, கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த பம்ப்ஸ் எல்லாமே வந்து டிசீவிங் தான், இதையும் நம்பாதீங்க. புல் ட்ரெண்டில் வேணால் ப்ரைஸஸ் நம்ம ஆல் காயின்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறத பற்றி யோசிக்கலாம், ஃபங்க்ஷனாலிட்டின்னு பற்றி பேசலாம், அதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாமா வேண்டாமான்னு பற்றி யோசிக்கலாம். பட் இப்போ நம்ம இருக்கிறது பேர் ட்ரெண்டில் இருக்கும்போது பிட்காயின் சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு 1 மந்த் ஆஃப் பாசிட்டிவ் காட்டும்போது மற்ற எல்லா ஆல் காயின்ஸும் ரேப்பிடாக பம்ப் ஆகும். நம்ம டன் காயினில் பார்த்த மாதிரி 4 டேஸில் டபுள் த ப்ரைஸ் ஆகும், இன்னும் ஒரு 1 வீக்கில் ட்ரிபிள் த ப்ரைஸ் ஆகும். இது எல்லாமே நடக்கும். பட் பிட்காயின் வீக்னஸ் காட்ட ஆரம்பிக்கிற அடுத்த செகண்ட் ப்ரைஸஸ் வில் ஸ்டார்ட் கிராஷிங். ஸோ எந்த ஆல் காயின்ஸ்லையும் இப்போ நீங்கள் இன்ட்ரா இருக்கிறத பற்றி நினச்சி கூட பார்த்துறாதீங்க. சின்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் நானே சொல்கிறேன். பட் ஃபார் நவ் நமக்கு இருக்கிற ட்ரேட்ஸ் வந்து BTC, Ethereum, Solana எல்லாமே ஷார்ட்டு. இப்போ கூட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இமீடியட்டாக ட்ரேட்குள்ள என்ட்ரா வேணாம் தான் நான் சொல்லுவேன். ப்ரைஸஸ் கேன் ஸ்டில் கிரைண்ட் அப். ஒரு 85 வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப ஆரம்பிக்கலாம், எது வேணால் நடக்கலாம். ஒரு ஈவன் அப் டு 90 வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப ஆரம்பிக்கலாம். பட் நம்ம வந்து ரிஸ்க் கால்குலேட்டராக எடுக்கணும். நம்ம எல்லா கேமுக்கும் நம்ம ரெடியாக தயாராக இருக்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இன்னொரு அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸோட பார்ப்போம். Until then, stay sharp, stay patient. See you guys.